ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். ஆம் ஆத்மிக்கு விழுந்த மரண அடி, 7 ராஜ்யசபா எம்பிக்கள் முழுக்கு. பாஜவில் ஐக்கியம், கெஜ்ரிவால் அதிர்ச்சி. ஊழல் ஒழிப்பை முன்வைத்து அரசியல் களம் கண்ட ஆம் ஆத்மி கட்சி 2013ஆம் ஆண்டில் முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது. கெஜ்ரிவால் முதல்வரானார். 2015, 2020 தேர்தல்களில் அடுத்தடுத்து இமாலய வெற்றி பெற்று மீண்டும் கெஜ்ரிவால் முதல்வரானார். 2024ஆம் ஆண்டில் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால் சிறைக்கு சென்ற பிறகு 2025ஆம் ஆண்டில் நடந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வியை சந்தித்தது. அன்று முதல் கெஜ்ரிவாலுக்கு எதிராக செயல்பட துவங்கினர் ராகவ் சத்தா, சுவாதி மாலிவால், ஹர்பஜன் சிங் உள்ளிட்ட ஆம் ஆத்மி எம்பிக்கள். கெஜ்ரிவால் வீட்டில் வைத்து தன்னை அவரது உதவியாளர் வயிற்றில் எட்டி உதைத்து தாக்கியதாக சுவாதி மாலிவால் சரமாரி குற்றம் சாட்டி 2024இல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். மதுபான ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி சமீபத்தில் அவர்களை டெல்லி கோர்ட் விடுவித்து தீர்ப்பளித்தது. அப்போது ராகவ் சத்தா கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக எந்த கருத்தும் கூறவில்லை. இதனால் கெஜ்ரிவாலுக்கும் ராகவ் சத்தாவுக்கும் கருத்து வேறுபாடு அதிகரித்தது. ராஜ்யசபா துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்து ராகவ் சத்தாவை நீக்கிவிட்டு புதிய துணைத் தலைவராக அசோக் மிட்டலை அறிவித்தார் கெஜ்ரிவால். இதனால் ஆம் ஆத்மி கட்சிக்குள் புதிய கோஷ்டியை உருவாக்கினார் ராகவ் சத்தா. அவருக்கு ஆதரவாக ஹர்பஜன் சிங் உள்ளிட்ட சில ராஜ்யசபா எம்பிக்கள் வந்தனர். கடந்த 3 வாரங்களாக ஆம் ஆத்மி கட்சிக்குள் பெரும் பிரச்சனை ஓடிய நிலையில் அந்த சண்டை இன்று பகிரங்கமாக வெளிச்சத்துக்கு வந்தது. ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 ராஜ்யசபா எம்பிக்கள் இன்று ஆம் ஆத்மி கட்சிக்கு முழுக்கு போடுவதாக அறிவித்தனர். ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா துணைத் தலைவர் அசோக் மிட்டல், சுவாதி மாலிவால், ஹர்பஜன் சிங், சந்தீப் பதக், ராஜேந்தர் குப்தா, விக்ரம் சாஹ்னி ஆகியோர் சத்தாவுடன் சேர்ந்து ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். என் இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி நான் வளர்த்தெடுத்த கட்சி ஆம் ஆத்மி. என் இளமை காலத்தின் 15 ஆண்டுகளை ஆம் ஆத்மி கட்சிக்காக அர்ப்பணித்தேன். இன்று அதன் கொள்கைகள், கோட்பாடுகளில் இருந்து முற்றிலும் விலகி சென்றுவிட்டது. நாட்டு மக்களுக்காகவோ அல்லது தேசிய நலனுக்காகவோ ஆம் ஆத்மி செயல்படவில்லை. மாறாக கெஜ்ரிவால் போன்ற தனி நபர்களின் ஆதாயத்திற்காக செயல்பட துவங்கியிருக்கிறது. அதனால் கட்சியை விட்டு விலகுகிறோம் என ராகவ் சத்தா கூறினார். கடந்த சில ஆண்டாகவே தவறான கட்சியில் சரியான ஒரு நபர் இருப்பதாக பலர் என்னிடம் கூறினர். நானும் அதை பல தருணங்களில் உணர்ந்திருக்கிறேன். அதனால் இன்று நான் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிறேன் என ராகவ் சத்தா கூறினார். जिस आम आदमी पार्टी को मैंने अपने खून और पसीने से सींचा और अपनी जवानी के 15 साल दिए, वो आम आदमी पार्टी आज पूरी तरीके से अपने सिद्धांतों से, अपने मूल्यों से, अपने कोर मॉरल और वैल्यूज से भटक चुकी है. और अब ये पार्टी देश के लिए नहीं, देश के हित के लिए नहीं, बल्कि अपने पर्सनल फायदे के लिए काम कर रही है. आप में से कई लोग पिछले कुछ सालों से मुझे ये कह भी रहे थे और मैं पर्सनली पिछले कुछ सालों से ये महसूस कर रहा था दैट आई एम द राइट मैन इन द रॉन्ग पार्टी. आई रिपीट, आई एम द राइट मैन इन द रॉन्ग पार्टी. इसलिए आज हम ये अनाउंस करते हैं, मैं ये अनाउंस करता हूं कि मैं आम आदमी पार्टी से दूर जा रहा हूं और जनता के पास जा रहा हूं. எம்பியோ எம்எல்ஏவோ கட்சி தாவினால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பதவி பறிபோகும். ஆனால் ஒரு கட்சியின் மொத்த எம்பி எம்எல்ஏக்களில் 3/2 பங்கினர் கட்சி மாறினால் பதவி பறிபோகாது. கட்சி மாறினாலும் அதே பதவியில் தொடர முடியும். ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மிக்கு 10 எம்பிக்கள் உள்ளனர். இப்போது ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 பேர் விலகியுள்ளனர். 3/2 பங்கினர் கட்சி மாறினால் பதவி பறிபோகாது என்ற இந்திய அரசியலமைப்பின் விதியை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியில் 7 பேரும் இணைவோம் என ராகவ் சத்தா அறிவித்தார். பயங்கரவாதத்தை வேரோடு அகற்றுவது, இந்தியாவை உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை உயர்த்துவது போன்ற உயரிய நோக்கங்களுடன் பிரதமர் மோடி ஓய்வின்றி உழைத்து வருகிறார்.
அவரை மக்கள் 3 முறை பிரதமராக தேர்வு செய்து அவரது சேவையை அங்கீகரித்துள்ளனர். மோடி தலைமையின் கீழ் பணியாற்றுவதை நாங்கள் அனைவரும் பாக்கியமாக கருதுகிறோம் எனவும் சத்தா கூறினார். அதைத் தொடர்ந்து பாஜக தலைவர் நிதின் நபீன் முன்னிலையில் 7 பேரும் பாஜகவில் இணைந்தனர். கட்சி மாறிய 7 எம்பிக்களில் 6 பேர் பஞ்சாபில் இருந்து ராஜ்யசபா எம்பி ஆனவர்கள். சுவாதி மாலிவால் டெல்லியிலிருந்து எம்பி ஆனவர். ராகவ் சத்தா ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். அவர் மனைவி பிரபல நடிகை பரிணிதி சோப்ரா. ஹர்பஜன் சிங் முன்னாள் கிரிக்கெட் வீரர். சுவாதி டெல்லி மகளிர் ஆணைய முன்னாள் தலைவர். அசோக் மிட்டல், சந்தீப் பதக் இருவரும் கல்வியாளர்கள். ராஜேந்தர் குப்தா, விக்ரம் சாஹினி இருவரும் தொழிலதிபர்கள் ஆவர். உதயநிதியை இருக்கும் ஐடி சொத்து வழக்கில் அதிரடி திருப்பம். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிகள் மீண்டும் களம் இறங்கிய துணை முதல்வர் உதயநிதிக்கு எதிரான வழக்கில் வருமான வரித்துறை அதிரடி காட்டியுள்ளது. வேட்புமனுவுடன் உதயநிதி தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தனது சொத்து பட்டியலை வெளியிட்டிருந்தார். ஒட்டுமொத்த அசையும் சொத்தாக தன்னிடம் 12.92 கோடி, மனைவியிடம் 13.25 கோடி, மகளிடம் 2.56 லட்சம் ரூபாய் இருக்கிறது. அசையா சொத்தாக 7.72 கோடி ரூபாய் இருக்கிறது என கணக்கு காட்டியிருந்தார். ஆனால் 2021 சட்டசபை தேர்தலில் அவர் தாக்கல் செய்த சொத்து பட்டியலுக்கும் இப்போது தாக்கல் செய்திருக்கும் பட்டியலுக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருப்பதாக கூறி சேப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த குமாரவேல் என்ற வாக்காளர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது கோர்ட் கேட்டிருந்த இடைக்கால அறிக்கையை வருமான வரித்துறை அதிகாரிகள் தாக்கல் செய்தனர். உதயநிதியின் வருமான வரி கணக்கு விவரங்கள் மட்டுமே தங்கள் வசம் இருப்பதால் கூடுதல் ஆதாரங்களை திரட்ட அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரினர். இதை ஏற்று அவகாசம் வழங்கியது கோர்ட். இந்த நிலையில் தலைமை நீதிபதி SC தர்மாதிகாரி, நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வருமான வரித்துறை சார்பில் முக்கிய அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தேர்தல் முடிவுக்கு பிறகு வேட்பாளர்களின் சொத்து விவரங்களை சரிபார்க்கும் நடைமுறை துவங்கும். சொத்து விவரங்களை சரிபார்க்க வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதேபோல் 150 நாட்களுக்குள் சரிபார்ப்பு பணியை முடிக்க வேண்டும் என்று கெடு விதித்துள்ளோம் என வருமான வரித்துறை கூறியது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை ஜூன் மாதத்துக்கு ஒத்திவைத்தனர். இந்த வழக்கை பொறுத்தவரை உதயநிதி மீது 2 முக்கிய குற்றச்சாட்டை மனுதாரர் தரப்பு சுமத்தியுள்ளது. அதாவது 2021 பிரமாண பத்திரத்தில் 7.36 கோடியை ரெட் ஜெயண்ட் பட தயாரிப்பு நிறுவனத்தில் தான் முதலீடு செய்திருப்பதாக உதயநிதி கணக்கு காட்டியிருந்தார். ஆனால் இப்போதுள்ள வேட்புமனுவில் அந்த முதலீடு காணாமல் போய்விட்டது. இது மிகப்பெரிய முரண்பாடு. அதே நேரம் இந்த முறை தனது மனைவி 2.63 கோடி ரூபாயை ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பதாக உதயநிதி கூறியுள்ளார் என்று மனுதாரர் தரப்பு சொல்கிறது. அதேபோல் 2021 பிரமாண பத்திரத்தில் தான் ஒரு நிறுவனத்திடம் 11.5 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பதாக உதயநிதி சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது அந்த கடன் தொகை 10 கோடியாக குறைத்து காட்டப்பட்டுள்ளது. அப்படியென்றால் மீதமுள்ள தொகையை உதயநிதி அடைத்துவிட்டாரா அல்லது என்ன நடந்தது என்பதை அவர் காட்டவில்லை. அதே நேரம் அவர் கடன் வாங்கிய நிறுவனத்தின் ஆவணங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் உதயநிதிக்கு 17.69 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததாக சொல்கின்றனர். இவற்றில் எது உண்மை என்ற கேள்வி எழுகிறது. இது மிகவும் தீவிரமான முரண்பாடு என்று வாதிடுகிறது மனுதாரர் தரப்பு. TN மேற்கு வங்கத்தில் அதிக வாக்குப்பதிவு, ஓட்டின் சக்தியை மக்கள் உணர்ந்தால். தலைமை நீதிபதி சூரியகாந்த் கணித்து சொன்ன விஷயம். தமிழகம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் நேற்று சட்டசபை தேர்தல் நடந்தது. தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. தமிழகத்தில் 85.15% ஓட்டு பதிவாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 92.72% ஓட்டு பதிவாகியுள்ளது என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் இன்று சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மால்யா பக்ஷி விசாரித்தனர். அப்போது மேற்கு வங்கம், தமிழகத்தில் ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரித்தது குறித்து சுப்ரீம் கோர்ட் மகிழ்ச்சி தெரிவித்தது. அப்போது மத்திய அரசின் சொலிசிட்டர் துஷார் மேத்தா, மூத்த வழக்கறிஞர் கல்யாண் பானர்ஜி ஆகியோர் வாதிட்டதாவது: ஓட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு சில இடங்களில் மட்டுமே வன்முறை நடந்துள்ளது. பெரும்பாலும் அமைதியான முறையில்தான் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது என வழக்கறிஞர்கள் மேத்தா மற்றும் பானர்ஜி கூறினர். அதை கேட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியதாவது: இந்திய நாட்டின் ஒரு குடிமகன் என்ற முறையில் ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரித்திருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் ஓட்டுரிமையை அதிக அளவில் பயன்படுத்தும் போது நம் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பு இன்னும் வலுப்பெறும் என தலைமை நீதிபதி கூறினார்.
கடந்த காலங்களில் மேற்கு வங்கத்தில் தேர்தல் நாளில் அதிக அளவில் வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளன. அதை சுட்டிக்காட்டி தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறுகையில், ஓட்டுரிமையின் சக்தியை மக்கள் உணர்ந்து அதிக அளவில் வந்து ஓட்டளிக்கின்றனர். இதன் மூலம் அவர்கள் இனி வன்முறையில் ஈடுபட மாட்டார்கள் என கூறினார். மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்ததை சுட்டிக்காட்டிய நீதிபதி ஜாய் மால்யா பக்ஷி, ராஜாக்கள் போர் புரிகின்றனர், அப்பாவி மக்கள் பலியாகின்றனர். வரும் காலங்களில் வன்முறை இல்லாத தேர்தல் நடக்க வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் 2011 78% ஓட்டு பதிவாகியிருந்தது. அதுவே தமிழக வரலாற்றில் உச்சபட்சமாக இருந்தது. அதை 85% ஓட்டுப்பதிவுடன் 2026 தேர்தல் முறியடித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2011 85% ஓட்டு பதிவானது. அதுதான் அதிகபட்சமாக இருந்தது. அதை 93% ஓட்டுப்பதிவுடன் 2026 தேர்தல் முறியடித்துள்ளது. மாநிலத்தில் அமைதியான தேர்தல்களை உறுதி செய்வதில் மத்திய பாதுகாப்பு படைகளின் பங்களிப்பையும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பாராட்டியுள்ளனர். எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு பிறகு தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களும், மேற்கு வங்கத்தில் 82 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களும் நீக்கப்பட்டன. எஸ்ஐஆர் பணியின் போது இறந்தவர்கள், நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் ஒரே வாக்காளர்களின் பெயர்கள் கண்டறியப்பட்டு அந்த பெயர்கள் நீக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக இரு மாநிலங்களிலும் ஓட்டுப்பதிவு சதவீதம் முன்னெப்போதும் இல்லாத வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது என தேர்தல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். புறாவுக்கு போரா, மிருகவதை சட்டம் கூட பாயுமாம், விஜய் எதிர்கொள்ளும் பொது சிக்கல். சட்டசபை தேர்தலின் போது திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் தனது வாகனத்தில் ரோட் ஷோ நடத்தினார். அப்போது அங்கிருந்த தொண்டர் ஒருவர் வழங்கிய வெள்ளை நிற புறாவை அவர் வானில் பறக்கவிட்டார். அந்த புறாவின் இறக்கைகளில் தாவேகா கட்சி கொடியின் வண்ணங்கள் பூசப்பட்டிருந்தது சர்ச்சையானது. இதற்கு கண்டனம் தெரிவித்த விலங்குகள் நல அமைப்பான பீட்டா விஜய் தரப்புக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. 2012 ஆண்டு செப்டம்பர் 19 இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி தேர்தல் பிரச்சாரங்களில் விலங்குகள் மற்றும் பறவைகளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஒரு கட்சியின் தேர்தல் சின்னமே ஒரு விலங்காக இருந்தாலும் அந்த விலங்கை நேரில் கொண்டு வந்து பிரச்சாரம் செய்ய அனுமதி இல்லை. அந்த வகையில் புறாக்கள் மிகவும் உணர்திறன் கொண்டவை. அவற்றின் இறக்கைகளில் வண்ணம் பூசுவது, அடைத்து வைப்பது மற்றும் பெரும் கூட்டத்திற்கு நடுவே திடீரென பறக்க விடுவது அவற்றிற்கு கடும் மன அழுத்தம், குழப்பம் மற்றும் நச்சுத்தன்மை பாதிப்பை உண்டாக்கும். இது விலங்குகள் மீதான கொடுமையை தடுக்கும் சட்டம் 1960 கீழ் தண்டனைக்குரிய குற்றம் என பீட்டா கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஜய் தரப்புக்கு பீட்டா அமைப்பின் சட்ட ஆலோசகர் விக்ரம் சந்திரவன்ஷி சில அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளார். அதன்படி விஜயிடமோ அல்லது அவரது கட்சியிடமோ இன்னும் பறவைகள் இருந்தால் அவற்றை மறுவாழ்வுக்காக பீட்டாவிடம் ஒப்படைக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் கட்சி சார்ந்த எந்தவொரு நிகழ்விலும் விலங்குகளை பயன்படுத்த மாட்டோம் என்ற தெளிவான கொள்கையை தாவேகா கட்சிக்குள் உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார். பட்டாசு ஆலை விபத்து, தலைமை செயலருக்கு நோட்டீஸ். விருதுநகர் கட்டனார்பட்டி கிராமத்தில் கோவிந்தநல்லூர் ஊராட்சி முன்னாள் தலைவர் முத்து மாணிக்கத்துக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்படுகிறது. கடந்த 19ஆம் தேதி ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 25 தொழிலாளர்கள் உடல் கருகி மரணமடைந்தனர். 18 பேர் படுகாயமடைந்தனர். பட்டாசு தயாரிக்கும் போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து நிகழ்ந்தது தெரியவந்தது. விருதுநகர் கோர்ட்டில் சரணடைந்த உரிமையாளர் முத்து மாணிக்கம் 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. விபத்து தொடர்பாக 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசின் தலைமை செயலாளர் சாய்குமார் விருதுநகர் மாவட்ட எஸ்பி ஸ்ரீநாதாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்களின் உடல்நிலை, வழக்கு விசாரணையின் தற்போதைய நிலை, பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.